ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க சூரிய ரவிச்சந்திரன். வெல்கம் பேக் டு மை சேனல். நேத்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் 2024 இந்திய மக்களுக்கான பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இதுல எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, ஏன் இதுல தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்னும் அறிவிக்கல, இதுல முக்கியமா இது மக்களுக்கான பட்ஜெட்டா இல்ல கூட்டணிக்கான பட்ஜெட்டா அப்படின்றத ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 7வது முறையா இந்த பட்ஜெட்டை ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவங்க தாக்கல் செய்யறாங்க. அதுலயும் முக்கியமா இதை கண்டினியூஸா தாக்கல் செய்யறது ஒரு மிக சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இந்த பட்ஜெட்டை 4 கேட்டகரி மக்களை பேஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஒன்னு கரீப், அதாவது புவர், வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் மக்களை முன்னிறுத்தி இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து மகிழையன், அதாவது உமன், பெண்களுக்காகவும் இந்த பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து யுவா, அதாவது யூத், யங்ஸ்டர்ஸ் மைண்ட் பண்ணியும் இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து அன்னதாதா, அதாவது ஃபார்மர்ஸ், நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு வலது கையா இருக்கிறவங்க விவசாயிகள், அவங்களையும் முன்னிறுத்தி இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. எல்லா ஸ்டேட்ஸும் இந்த பட்ஜெட்டை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய வடையை கொடுத்துட்டு பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் மட்டும் எல்லாம் கொடுத்திருக்கிறது ஒரு நியாயமான விஷயமா எனக்கு தெரியல. ஓகே, இவங்க கூட்டணினால நீங்க ஆட்சி அமைச்சீங்க, அதனால உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்றது ஏத்துக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதனால அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அதிகமா பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் உங்க கவர்மெண்ட் கீழ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ஸ் தான், ஏன் மற்ற மாநிலங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கல அப்படின்றது மக்களிடையே ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு ஸ்டேட்ஸ்க்கு அதிகமா ஒரு ஸ்டேட்ஸ்க்கு கம்மியா ஒரு ஸ்டேட்ஸ் கொடுக்காமலே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குற ஒரு விஷயம் தான். சேம் டைம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த பட்ஜெட்ல கொடுத்துருங்க, அதையே நான் வெல்கம் பண்றேன். அப்படி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிக்காக 11.11 லட்சம் கோடியை ஒதுக்கி இருக்காங்க. இதனால ரோட்வேஸ், ஹைவேஸ் அண்ட் பிரிட்ஜஸோட கட்டுமானங்கள் அதிகமாகும். சிட்டி ஓகே தான், இன்னும் நிறைய மாநிலங்கள்ல கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய சாலை வசதிகள் இன்னும் சரியா இல்லாம தான் இருக்கு. இந்த பட்ஜெட் மூலமா சாலை வசதிகளையும் மேம்படுத்தலாம். நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்திற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நிறைய மக்கள் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப வசதியாவே இருக்கும். இந்த பட்ஜெட்ல முக்கியமா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். அந்த வகையில பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக 3 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 2.19 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதுல குறிப்பா 1,43,275.90 கோடியை சென்ட்ரல் போலீஸ் போர்ஸ் ஆன சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப் ஓட டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்கிறதா ஹோம் அஃபேர்ஸோட மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு முக்கியமே டிஃபென்ஸ் தான். அதுக்கு இந்த 2024 மொத்த பட்ஜெட்ல 12.9%, அதாவது 6,21,940.85 கோடி ரூபாயை டிஃபென்ஸ்க்காக மட்டுமே ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து ரயில்வேஸ், உலகத்தோட 4th லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க்கான இந்தியன் ரயில்வேஸ்க்கு 2,62,200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அதுல 1,08,000 கோடி ரூபாயை சேஃப்டி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ண போறதா யூனியன் ரயில்வே மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவே நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இது மூலமா அந்த சேஃப்டியை வந்து என்லார்ஜ் பண்ணவும் முடியும் அண்ட் என்ஹான்ஸ் பண்ணவும் முடியும். இந்த உலகத்துல நம்ம இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டோட விவசாயம் தான். ஏன்னா நம்ம நாட்டுல விளையிற பொருட்களுக்கு உலக சந்தையில ஒரு பெரிய அந்தஸ்து இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட நம்மளோட அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு 1.5 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதுல முக்கியமா நீர்ப்பாசனத்திற்காக மட்டும் 11,500 கோடி ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே ஒதுக்கி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கிற விவசாய உபகரணங்கள்ல மானியம் கொடுக்கறத இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. நம்ம இந்தியாவோட எதிர்காலமே நம்ம யங்ஸ்டர்ஸ் தான். அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸோட முன்னேற்றத்திற்கு 2 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. இது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறேன். ஊரக வளர்ச்சி துறைக்கு 2.66 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அப்புறம் எஜுகேஷனுக்கு மொத்தமா 1.48 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதுல முக்கியமா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 1 லட்சம் மாணவர்களுக்கு எஜுகேஷன் லோனுக்கான வட்டியை தள்ளுபடி பண்றதா சொல்லியிருக்காங்க. நியாயமா பார்த்தா நீங்க எஜுகேஷன் லோனே தள்ளுபடி பண்ணும். ஏன்னா ஒரு பையன் எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிறானா அவன் கண்டிப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பையனா தான் இருப்பான். அவனுக்கு வந்துட்டு எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்றது மூலியமா அவங்களோட ஃபேமிலிக்கு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். பரவாயில்ல, பட் எஜுகேஷன் லோனோட வட்டியை நீங்க தள்ளுபடி பண்ணதே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அடுத்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இந்த பட்ஜெட்ல 90,658.63 கோடியை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்காக ஒதுக்கி இருக்காங்க. லாஸ்ட் இயர் பட்ஜெட்டோட இந்த வருஷ பட்ஜெட்ல ஒரு 10,000 கோடி அதிகமாவே ஒதுக்கி இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய 3 இம்பார்ட்டன்டான கேன்சர் மெடிசனுக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்களுக்கும் இறக்குமதி டாக்ஸ் வந்து தள்ளுபடி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோல்டு சில்வருக்கு 12% டாக்ஸ்ல இருந்து 6% டாக்ஸா குறைச்சிருக்காங்க. இவங்க சொன்ன அடுத்த 1 மணி நேரத்துல தங்கத்தோட விலைகள்லாம் ரொம்ப இறங்கி இருக்கிறது பார்க்க முடியுது. நம்ம இந்திய மக்களுக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்குன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஓகே. இப்போ யங்ஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வருவோம். நீங்க படிச்சு முடிச்சு ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய் கீழே இருக்குன்னா கவர்மெண்ட் வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது வந்து மேக்ஸிமம் லிமிட். அதை 3 தவணையா பிரிச்சு 5,000 ரூபாயா கொடுக்குறாங்க. இதனால 2,10,000 யங்ஸ்டர்ஸ் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால டாப் 500 கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடிய மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து 5,000
ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன் டைம் ஃபண்டா 6000 ரூபாய் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்கம் டாக்ஸ், தனிநபர் வருமானம், ஆண்டு வருமானம் எவ்வளவு இருந்தா எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றத நேத்துல இருந்து நம்ம டிவில பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ஓகே சூர்யா, இதெல்லாம் பொதுவா இந்தியாக்காக பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிற்காகவும் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக என்ன பண்ணிருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதே தான் நானும் கேட்கிறேன், என்ன கொடுத்திருக்காங்க. அவங்க இந்த பட்ஜெட்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணதே பீகார், ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ் மட்டும் தான். இதுல முக்கியமா பீகாருக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைவேஸ் அண்ட் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. பிளட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அண்ட் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு 21,400 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து ஆந்திர பிரதேஷ்க்கு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட கேபிட்டலான அமராவதியை மாத்துறாங்க இல்லையா, அதுக்காக 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அது ஓகே, பிகாஸ் ஏன்னா அவங்க ஸ்கிராச்ல இருந்து அந்த சிட்டியை உருவாக்கி அதை கேபிட்டலா மாத்துறது ஒரு பெரிய டாஸ்க். அதுக்கு தேவையான அமௌண்ட் கவர்மெண்ட் கொடுத்து ஆகணும், அது கொடுத்திருக்கீங்க, ஓகே, வரவேற்கத்தக்க விஷயம் தான். டாப் டாக்ஸ் பேயிங் மாநிலத்துல 4th இடத்துல இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணல. இதெல்லாம் கூட ஓகே. உங்க மாநிலமான குஜராத் 3rd பிளேஸ்ல இருக்கு இந்தியாவுக்கு டாக்ஸ் பே பண்றதுல, அவங்களுக்கும் ஒன்றும் சொல்லல. இதுல சொல்றாங்க பிஜேபி தமிழ்நாட்டே இல்ல, அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது உண்மையுமே வந்துட்டு ஏத்துக்கக்கூடிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு சீட்டு வாங்காம இருக்கலாம், இங்க நிறைய மக்கள் உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்காக நீங்க பண்ணணும். அண்ட் அதை அப்படி பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க கவர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு உங்க ஸ்டேட் தான், உங்க கவர்மெண்ட் கீழ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான். சோ அவங்களுக்கும் மற்ற ஸ்டேட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கும் நீங்க கொடுக்கணும். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம வண்டி எடுக்கும் போது ரோட் டாக்ஸ் பே பண்ணி தான் வாங்குவோம். அதுக்கப்புறமா இந்த வண்டி எடுத்துட்டு நம்ம எங்கேயாவது வெளியூர் போறோம்னா குறைஞ்சது ஒரு 3-4 டோலா தாண்டி போவோம். அந்த டோலுக்கும் நம்ம பே பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி டோலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? நம்ம ரோட் டாக்ஸும் பே பண்றோம், இந்த டாக்ஸும் பே பண்ணோம்னா எதுக்கு அப்படின்றது எனக்கு ஒரு குழப்பமாவே ரொம்ப நாளா இருக்கு. உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல பில் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் லைக், கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல பில் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ so much. I will see you in the next video.